ஸோ பேசிக்கலி லிட்டரலாக அந்த பையனுக்கு நான் அமௌண்ட்டை கொடுக்கணும். ஸோ அதுவும் கொடுத்துட்டேன். இப்போது அது ஓரளவுக்கு ஓகே. ஸோ டீசெண்டாக இதில் இருக்கிறேன். பட் அப்போ எனக்கு ரூம் இல்லை. ஜனவரி மந்தில் மறுபடியும் ரூம் தேடினேன். ரூம் இமீடியட்டாக கிடைக்கல. அப்போ எனக்கு ஒரு பிரிட்டிஷ் ஃப்ரெண்ட் இருந்தால் அவங்ககிட்ட கேட்டுருந்தேன் ஹெல்ப்பாக. அப்போ அவங்க வீட்டில் ஸ்டே பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருந்தான். அது அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு ஸோ 1 மந்த்தாக லிட்டரலாக அப்படி தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஸோ 1 மந்த்து ஸ்டே பண்ணும்போது அதுக்கு பே பண்ணேன். ரூம் ரெண்ட்டுக்கு பே பண்ணேன். அதுக்கும் அவங்களுக்கு வாரம் 100 பவுண்ட் பே பண்ணேன். ஓகேவா. சடனாக ரூம் கிடைக்கல, இமீடியட்டாக ரூம் கிடைக்கல. ஏன்னா டெபாசிட்டும் பே பண்ணணும். இங்கே எங்கே பார்த்தாலுமே நீங்கள் டெபாசிட் பே பண்ணால் தான் உங்களுக்கு ப்ளஸ் 1 மந்த் ரெண்ட்டும் பே பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ரூம் கிடைக்கும் யூகேயில் பொறுத்த வரைக்கும். ஸோ எனக்கு ஆப்ஷனபிள் இல்லை. ஸோ லிட்டரலாக அப்போ எங்கள் கையில் காசும் இல்லை. எங்கள் அப்பா தான் எனக்கு செலவு பண்ணார். ஸோ அப்பா தான் எனக்கு அமௌண்ட் கொடுத்தாரு. ஸோ அப்போது கேஎஃப்சியில் ஒர்க் ஹார்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்ட் டைம் 20 ஹார்ஸ் ஒர்க் கிடைக்கும் அப்படி இப்படின்னு நல்லா சொல்லுவாங்க. பட் லிட்டரலாக ஒர்க் கிடைக்கும். 20 ஹார்ஸ் கிடைக்கும். சில டைம் 20 ஹார்ஸ் கிடைக்கும், ப்ராப்பராக கிடைக்கும். இல்லைன்னா 15 ஹார்ஸ் 10 ஹார்ஸ் அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ எனக்கு பர்டிகுலராக பார்த்தா 15 ஹார்ஸ் 10 ஹார்ஸ் அந்த மாதிரி தான் மேக்ஸிமமாக அதிகமாக தான் கிடச்சிருக்கு. ஸோ 20 ஹார்ஸ் கிடைக்கிறது ஏதோ ஒரு மந்தில் 1 வீக் அந்த மாதிரி, இல்லை 2 வீக்ஸ் அந்த மாதிரி தான் எனக்கு லிட்டரலாக கிடச்சிது. ஸோ அதை வச்சு தான் மேனேஜ் பண்ணிவிட்டு இப்போ வரைக்கும் இருக்கிறேன். ஸோ மறுபடியும் அந்த ரூம் விட்டு காலி பண்ணிட்டு என்னோடய இன்டர்ன்ஷிப்புக்காக நான் மறுபடியும் மூவ் பண்ணி ஆகணும். ஸோ ஏன்னா என்னோட பிரிட்டிஷ் ஃப்ரெண்ட் ரூம்லேருந்து தங்கி அவங்க வீட்டிலும் தங்கி ஸோ இது பண்ணும்போது காலேஜில் இன்டர்ன்ஷிப் பண்ணணுன்ட்டாங்க. அது அன்பெய்டு இன்டர்ன்ஷிப், 3 மாதம் அன்பெய்டு இன்டர்ன்ஷிப். ஸோ லிட்டரலாக அன்பெய்டு இன்டர்ன்ஷிப்பு உங்களுக்கும் தெரியாது ஹார்ட். ஏன்னா ஒரு ஜாப் பண்ணிவிட்டு ப்ளஸ் காசு இல்லாமல் 3 மாதம் பண்ணுறது யூகேயில் ரொம்ப கஷ்டம். ஸோ பட் அதையும் நான் பண்ணி முடித்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தேன். பட் லிட்டரலாக பார்த்தா அந்த 3 மாதத்துக்கு நான் ரூமும் பார்க்கணும். ஸோ டெபாசிட் பண்ணணும். நான் ஸ்டூடெண்ட் அக்கமடேஷன் பிடிச்சேன். ஸோ லிட்டரலாக அந்த ஸ்டூடெண்ட் அக்கமடேஷனில் லிஃப்ட்டு கிடையாது. 4 ஃப்ளோர் ஏறி இறங்கணுன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போது அதில் தான் இருக்கேன். இதுதான் என்னோடய ரூம். பட் இது ரொம்ப கம்ஃபர்டபுளான ரூம், சின்ன ரூம். ஸோ பெட்டர் இது ஓகே. எனக்கு இப்போதைக்கு இது ஓகேவாக இருந்தாலும் நான் இப்போ வரைக்கும் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அந்த 3 மாதமும் எங்கள் அப்பா தான் எனக்கு பே பண்ணியிருக்காரு. ஸோ இதில் என்ன நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, எதுக்கு யூகே வரோம், படிக்க வரோம் எல்லோரும் யோசிக்கிறீங்க. படிக்கிறதுக்கு தான் வரோம், படித்து நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு. பேசிக்கலாக பார்த்தா இங்கே வேலை கிடைக்காதுன்னு சொல்ல இல்லை. ஆனால் இப்போ இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்குன்றது வந்து ஒரு ரொம்ப காம்படிட்டிவாக தான் போயிட்டுருக்கு. ஸோ எல்லோரும் சொல்லுவாங்க பார்ட் டைம் ஜாப் வந்தால் இங்கே கிடைக்கும். மெயினாக இந்தியாவிலேருந்து ஏஜென்சி எவன் சொன்னாலும் நம்பாதீங்க, சரிங்களா. லிட்டரலாக நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், ஆன்லைனில் சர்ச் பண்ணுங்கள், கேளுங்க. இல்லைன்னா கனெக்ட் ஆகுங்க. ஃபேஸ்புக் எதுக்கு இருக்குது, அதில் யாராவது தமிழ் பசங்கிட்ட கனெக்ட் ஆகுங்க. ஓகே, ஃபாரினில் யூகே ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டே கனெக்ட் ஆகுங்க. இங்கே ப்ராப்பராக இப்படி இருந்தால் இருக்க முடியுமா எல்லாமே கேட்டு பார்த்துட்டு கனெக்ட் ஆகுங்க. அது உங்களுக்கு எல்லா பேக்ரவுண்டாக கரெக்டாக இருந்துச்சுன்னா